ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான விளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பாருங்கள், நாம் வீடியோக்குள்ளே கடந்து போவோம். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இருந்து நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று இந்த புத்தகத்திலே வேத புத்தகத்திலே வேதம் நமக்கு இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. இந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே இந்த யோபுனுடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறது. இந்த யோபுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்தும் விளக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் அவருடைய சரீரத்திலேயும் அவருக்கு உண்டான எல்லா காரியத்திலும் அவர் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் சொல்லுகிற அவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி என்று சொன்னால், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருடைய வாழ்க்கையிலே யோபு திரும்பவும் முன்னிலையும் பார்க்கிலும் பின்னிலைமை அவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அதை காட்டிலும் இங்கே அவர் தேவன் மீது, தேவனுடைய வார்த்தையின் மேல அவர் வாஞ்சை உள்ள மனிதனாக இருந்தார். அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ள மனிதனாக இருந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணினீர் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை நாம் சற்று விவரித்து பார்ப்போமானால், அல்ல விரிவாக நாம் அதை குறித்து ஆராய்ந்து பார்ப்போமானால், யோபுனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நிலையிலும் அவர் விழுந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சொத்து, அவருடைய சுகம், அவருடைய பொருட்கள், அவருடைய பிள்ளைகள், அவருக்கு உண்டான எல்லாமே அழிக்கப்பட்ட நிலை. அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோபு கர்த்தர் மேல, தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறதை தடத்திலே பார்க்கலாம். என்னவென்றால், கர்த்தர் எப்படியும் என்னுடைய இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை அவர் மீண்டுமாக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவார் என்பதை யோபு அறிந்திருந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையை நான் கடந்து போகும் பொழுது நிச்சயமாக நான் ஒரு வித்தியாசமான மனிதனாக மாறுவேன் என்பதை யோபு அறிந்திருந்தார். ஆகவே தான் சொல்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன் என்றும் அவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்தை கடக்கிற ஒரு சூழ்நிலை மிகவும் வேதனைக்குரியதாக அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. மிகவும் கசப்பு நிறைந்த ஒரு அனுபவமாக அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. அவரை சுற்றி இருக்கிற, அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களும் யோபுவுக்கு விரோதமான காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த சிச்சுவேஷனில், அந்த சூழ்நிலையை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக யோபு கர்த்தர் மேல, தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை உள்ள மனிதனாக அவர் இருந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி. அப்ப தேவனுடைய வார்த்தை மேல, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் மேல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேல அவர் முழு நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். அது மாத்திரமல்லாமல் எள்ளளவும் சந்தேகப்படாமல், ஆண்டவரை மறுதலிக்காமல், கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை உள்ள மனிதனாக இருந்தார். விசுவாசம் உள்ள மனிதனாக இருந்தார். ஆண்டவரையே நம்பிய மனிதனாக இருந்தார். ஏனென்றால், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினாலே நீர் நிற்க பண்ணுகிறவர் என்றதை அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது விழுந்து கிடக்கிற இந்த யோபு அவர் தேவனை பார்த்து, தேவனுடைய தன்னுடைய நிலையை பார்த்து
அவர் மனம் நொந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு கணம் கர்த்தருடைய வார்த்தையை அவர் நினைக்கிற மனிதனாக இருந்தார். கடந்து போன இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தையை நினைக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை அவர் நினைக்கிறவராக இருந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் உம்மை நம்பி இருக்கிறபடினால இதோ உம்முடையவனை விழுந்து போற உம்முடைய வார்த்தையினாலே நீ நிற்க பண்ணுகிறவர் என்பதை அங்கே அறிந்தவராக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர் என்று இருந்த காலிலே நிற்பதற்கு பலனில்லாத ஒரு மனிதனாக இருந்தார். நிற்பதற்கு அவர் பலனில்லாததான் அவர் விழுந்து போயிருக்கிறார். அந்த விழுந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை என்னை நிற்க பண்ணும். நான் உம்மை நம்பி இருக்கிறபடினால் நிச்சயமாக என்னை நிற்க பண்ணுவீர். உம்மை நம்பி இருக்கிறபடினால் என்னை பலப்படுத்துவீர் என்ற அசைக்க முடியாத தேவன் மேல் நம்பிக்கை உள்ள மனிதனாக, கர்த்தர் மேல தான் வைத்திருந்த விசுவாசத்தை, நம்பிக்கை மீது, தேவன் மீது நம்பிக்கை உள்ள மனிதனாக அவர் வாழ்ந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் கடைசி அந்த சூழ்நிலையிலே கூட ஆண்டவரை அவர் நோக்கி பார்த்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் யோபுவை மறுபடியுமாக முன்னிலையிலே பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து யோபுவை மேன்மைப்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். யாக்கோப்பு நிருபத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யோபுவினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பார்த்திருக்கிறீர்கள், கண்டிருக்கிறீர்கள் என்றும் யோபுவினுடைய பொறுமை எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் என்பதை அங்கே யாக்கோப்பு நிருபத்திலே அங்கே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விழுகைகள் வந்து போய்கொண்டிருக்கிறது. நாம் விழுந்து போற சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டோடைய வேத வார்த்தை சொல்லுது, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால பண்ணுகிறவர் நிற்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் விழுந்து போய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அங்கே தேவனுடைய சமூகத்திலே இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே பல சறுக்கல்கள் நிமித்தமாக நீங்கள் விழுந்து போய் கிடக்கலாம். உங்கள் கால்களும் அங்கே பலனற்று போய் இருக்கலாம். உங்கள் முழங்கால்களும் தள்ளாடி கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய இந்த வார்த்தை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நமக்கு ஒரு சாட்சியாக, நமக்கு வேதத்திலே முன்மாதிரியாக யோபுவினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் விழுந்து போனாலும் அவருடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் கீழே விழுந்தாலும் கர்த்தர் தன்னை நிச்சயமாக நிற்க பண்ணுவார், என்னுடைய கால்களை பலப்படுத்துவார், என் முழங்கால்களை திடப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காணப்பட்டபடினால் கர்த்தர் அவரை மேன்மையாய் வைத்தார், மேன்மையாய் ஆசீர்வதித்தார் என்று இந்த யோபுவினுடைய புஸ்தகத்தை முடிவு பகுதியிலே வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை மேல, தேவன் மேல வைத்த அந்த விசுவாசத்தின் மீது, நம்பிக்கை மீதும் ஆர்வம் உள்ளவராக, ஆசை உள்ளவராக, அசைக்காத நம்பிக்கை உள்ளவராக, ஆண்டவரையே பார்க்கிற ஒரு மனிதனாக யோபு இருந்தபடியினால் அவர் கடந்து வந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவரை மேன்மையாக ஆசீர்வதித்து உயர்த்தினதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம். கவலைப்பட வேண்டியது அவசியமில்லை. கர்த்தர் விழுகிறவனை அவர் தன்னுடைய வார்த்தையினால நிற்க பண்ணுகிறவராக இருக்கிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்தினவராக இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படி, நிற்க பண்ணும்படிக்கு நாம் ஜெபத்தோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நிற்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் கால்கள், எங்கள் முழங்கால்கள் பலனொன்றி நிற்கத்தக்கதாக கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன்.
இந்த செய்தியை, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருடைய மக்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவர்களை ஆண்டவரே அவர்களை நிலைநிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நிற்க பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவருடைய பலவீனங்களை நீக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா துதியுமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னும் ஒரு வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். God bless you. ஆமேன். ஆமேன்.